ஆனந்த் நீங்க பார்த்துருக்காரு கீஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐக்கூ நியோ 10 இல்லைனா போக்கோடைய F7 எது வாங்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து போக்கோ F7 பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. போக்கோ F7 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே கில்லர் டீல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஏன்னா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நம்மளால 30,000 ரூபாய்க்கு 12 256 GB வேரியன்ட் 8256 கூட கிடையாது 12 256 GB வேரியண்டே வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மெட்டல் பில்டு கிளாஸ் சாண்ட்விச் டிசைனில் கொஞ்சம் ஹெவியராக வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து கிளாஸ் அதுக்கு மெட்டல் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 220 கிராம் கிட்ட வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட 8s Gen 4 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போக்கோடைய F6ல என்ன கேமரா செட்டப் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கேமரா செட்டப் தான். 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, அப்புறமா வந்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக சொல்லிப்பேன், போக்கோ அண்ட் ரெட்மில கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷட்டர் ஸ்பீடை மிச்சம் யாருமே காம்படிட்டர்ஸ்ல வந்து இன்னும் பீட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவேன். ஐக்கூ ஆகட்டும், இல்லை ரியல்மி ஆகட்டும், இல்லை நத்திங் ஆகட்டும், இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷட்டர் ஸ்பீடை வந்து பீட் பண்ணல. ஷட்டர் ஸ்பீட் உண்மையாலே சூப்பராக இருக்கும். அதனால இதுலேயும் கண்டிப்பாக ஷட்டர் ஸ்பீட் வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்கணும். அவுட் ஆஃப் த பாக்ஸில் HyperOS 2ல வந்து வருது, 2.0ல வந்து வருது. ஸோ HyperOS அதுக்கடுத்தது இல்லாமல் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலையும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 7550 mAh கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியோ 10 விட ஒரு 550 mAh அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.5 வாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த ரெண்டு ஃபோனுடைய கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னமோ போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா 30,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு 12 256 GB வேரியன்ட் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் சாண்ட்விச் டிசைனு, மெட்டல் பில்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் ஒரு 550 mAh பேட்டரி வந்து அதிகமாக இருக்க போது. உங்களுக்கு HyperOS பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 2000 ரூபாய் கம்மியாகவே இங்கே 12 256 கிடைக்கும் போது இதே எடுத்துடலாம். இதே நம்ம அந்த சைடு போனோம்னு வச்சுக்கோங்களேன் 35,000 ரூபாய்க்கு தான் 12 256 வாங்குற மாதிரி இருக்கு. ஐக்கூடைய நியோ 10 பொறுத்த வரைக்கும் அதில் 7000 mAh பேட்டரி வந்து இருக்க போது, பிளாஸ்டிக் பில்டில் வந்து வரப்போகுது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F7 வந்து பார்த்தீங்கன்னா 4+2 அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 3+2 நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட் வைஸும் இவங்க அதிகமாக தான் இருக்காங்க. அப்படின்ற போது போக்கோ என்னமோ பண்றான், என்ன பண்றான்னு தெரியல, இவ்வளவு பிரைஸ் கம்மியா கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு பர்சனலா வந்து இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 35,000 ரூபாய் பிரைஸ் பண்ணுவாங்க, இல்ல 34,000 ரூபாய் பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணா நம்மளால 30,000 ரூபாய்க்கு 12 256 8 256 கூட கிடையாது, டேரக்டா 12 256 வாங்கும் போது போக்கோ F7 கொஞ்சம் நல்ல டீல் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் வந்து நாடு வந்து லான்ச் வந்து பண்ணுவான். நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8s Gen 3யோட தான் வரப்போகுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் பெட்டர் கேமரா இருக்கணும். ஏன்னா செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுக்க போகிறாங்க. அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் வேற இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை கேமரா ரிலேட்டடான ஃபோனு எனக்கு 8s Gen 3 ஓகே அப்படின்ற போது நாடு அங்கே ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக வந்து கணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃபோனு போக்கோட F7 அப்புறமா ஐக்கூட நியோ 10 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F7 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பிரைசிங் அப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றதுனால தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. ஐக்கூ நியோ 10 ஒர்த்து அப்படின்ற ஃபீல் தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ போக்கோ F7 பிரைசிங்கை பார்த்துட்ட பிறகு போக்கோ F7 என்னடா இவன் இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக கொடுக்குறானே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்துச்சு. உங்களுக்கு இந்த பிரைசிங் அண்ட் தென் நீங்கள் ஒரு வேலை 30,000 35,000 இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் போக்கோ F7 சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஐக்கூட நியோ 10 சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு நண்பர் வந்து போட்டிருக்காரு. ப்ரோ ஓப்போ K13R இல்லைனா ஐக்கூட Z10 ஆர் அதான் விவோடைய T4 இதில் எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 3 ஃபோன்ஸில் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்றது வந்து இதில் வந்து நல்லா கிளியராக வந்து தெரியுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தால் ஓகே. எனக்கு டே டு டே டாஸ்க் பண்ணுறதுக்கு நார்மலாக இருந்தால் போதும். எனக்கு மெயினாக பர்டிகுலராக எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு கர்வ் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விவோட T4 ஆர் ஐக்கூட Z10 இது ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அதில் இருக்க அந்த பேட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது மேசிவான பேட்டரி லைஃப் வந்து சொல்கிறாங்க SOTலாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன குறை வந்து என்னன்னா அது வந்து மோனோ ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடையாது, வெறும் பாட்டம் ஃபயர் ஸ்பீக்கர் மட்டும் தான். மேலே இருக்க இயர்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இயர்பீஸ் தான், அது வந்து ஸ்பீக்கராக செயல்படாது. இதே ஓப்போட K13 போறீங்க அப்படின்னீங்கன்னா ஓப்போட K13 வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 6000 mAh
7000 mAh பேட்டரி வந்து இருந்துற போது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 6 Gen 4 பவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது மேபி கொஞ்சம் லோவாக இருக்கலாம். ஆனால் டே டு டே டாஸ்க்கு எந்த விதமான குறையும் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி SDR சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் வந்து SDR வீடியோஸ் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓப்போவோட K13 பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் தான் நம்மளால 20,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும். ஐகோடைய Z10 எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை விவோடைய T4 எடுத்தீங்கனாலும் சரி. இதே ஓப்போவோட K13 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்டான ஹையர் வேரியன்ட்டே உங்களால் சூஸ் வந்து பண்ண முடியும் அந்த 20,000 ரூபாய்க்குள்ள. இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகும் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். இதை தாண்டி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? எனக்கு பேட்டரி லைஃபே வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் 7S Gen 3 வந்து வேணும், எனக்கு கர்வ் டிஸ்பிளேவும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தன் இருக்கான். யாருன்னா ரியல்மியோடைய P3 Pro வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஆனால் 128GB வேரியன்ட் வந்து சுத்திட்டு இருக்கு. 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் கௌஷிக் பூபதி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ நாட் 5 இல்லைனா ஐகோடைய Neo 10 இல்லைனா மோட்டோரோலாவோட H60 Pro-வா? மை யூசேஜ் இஸ் பெஸ்ட் கேமரா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. 1 day பேட்டரி லைஃப், அட்லீஸ்ட் 3 years யூசேஜ், குட் டிஸ்பிளே, ஸ்பீக்கர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, விச் இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நாடு 5க்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நாடு 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இப்போ லீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வரப்போகுது, ஆட்டோ ஃபோக்கஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது எல்லாமே உண்மையாக வந்துச்சு, உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது வந்து மேபி OnePlus வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ப்ரைஸிங் அது வந்து உண்மையாலே அந்த 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஆட்டோ ஃபோக்கஸோட தான் வரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அதெல்லாம் எதுவுமே வரல, நாட் 4ல இருந்த மாதிரியே தான் வரப்போகுது, அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 2x டெலிஃபோட்டோலாம் கிடையாது அப்படின்ற போது 1 day பேட்டரி லைஃப் கிடைக்கணும், 3 years யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோட H60 Pro வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆஃபர் டைமில் மேபி ஒரு 27,000 ரூபா இல்லை 28,000 அந்த மாதிரிலாம் வருதுன்னா செம ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு அந்த 3xக்கான டெலிஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால ஃபோக்கஸ்டு மேக்ரோஸ் இதெல்லாமே எடுக்கவும் முடியும். அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே, அதுக்கடுத்து அந்த வீகன் லெதர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை கேஸ் பண்ணாமலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு க்ளீனான UI வந்து இருக்கும். ஆனால் அப்டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். உடனே அப்டேட் வந்துட்டோன்னே வந்து பண்ணிடாதீங்க. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியில் அப்புறமா ட்விட்டரில் இது எல்லாத்துலேயுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ண யூசர்ஸ் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இஷ்யூ அப்படின்றத செக் பண்ணிட்ட பிறகு அப்டேட் வந்து பண்ணுங்க. நாட் 5 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாட் 5 லான்ச் ஆன பிறகு இதோட பிரைசிங் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அப்புறமா வந்து டிசைட் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் லூசர் கேமிங் அப்படின்னா நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ விவோ T4 வாங்கலாமா, இல்லைனா அதான் T4 அல்ட்ரா வாங்கலாமா, இல்லைனா OnePlus 13R வாங்கலாமா, 13Rல லைன் அதான் கிரீன் லைன் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கிரீன் லைன் இஷ்யூ வருமா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது யாருமே தெரியாது. ஆனால் இஃப் இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா OnePlus சைட்லேருந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் டைம் வாரண்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை அஷ்யூர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ கிரீன் லைனை தவிர்த்து வச்சுட்டு இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும், அதுக்கடுத்து எனக்கு 3xக்கான பெரிஸ்கோபிக் சென்சார் வேணும், நான் நிறைய மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா விவோடைய T4 அல்ட்ராக்கு வந்து எட்ஜ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், ஃபிளாட் டிஸ்பிளே, எனக்கு அலர்ட் ஸ்லைடர், அப்புறமா OnePlus உடைய அந்த ஆக்சிஜன் OS இது எல்லாமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus உடைய 13Rக்கு வந்து செம எட்ஜ் வந்து இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எதுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து இந்த ரெண்டு போன்ஸ்ல ஏதாவது ஒரு போனை வந்து சூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து நான் இன்னொரு வீடியோல வரேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். டாடா பை பெஸ்ட். நான் நந்து.